வேலைக்கு போகிற பெண்களோ இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களோ எல்லாத்துக்கும் காலையில் பரபரப்பாக தாங்க இருக்கும். ஒரு நாள் 2 காய் 2 கூட்டு அப்படின்ட்டு நம்ம பரபரப்பாக செஞ்சுட்டு போவோம். ஒரு நாள் வந்து நம்மளுக்கு உடம்பு சோர்வாக இருக்கும். அதனால் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு ஓடுவோமா அப்படின்ட்டு இருப்போம். அதே மாதிரி எனக்கு கை கொடுக்குற 2 ரெசிபி வந்து ரசமும் இந்த பருப்பு கடையிலும் தாங்க. பருப்பு கடையில் வந்து இந்த 2 வகை பருப்பு போட்டு செஞ்சால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பாசிப்பருப்பும் துவரம் பருப்புங்க. எப்பயும் போல் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு 2யும் கழுவி போட்டுட்டு பூண்டு, தக்காளி, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அதாவது நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா இதையெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு அப்படியே 4 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்த பிறகு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சீரகம் இதையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டி அப்படியேவும் கடைஞ்சி எடுத்தால் முடிஞ்சிருச்சுங்க கடையல். அப்படியே பீட்ரூட் இருந்துச்சுங்க, பீட்ரூட்டையும் நான் பொரியல் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இதே வேறு காய்கறி இருந்தாலும் இதுக்கு காம்போவாக நல்லா தாங்க இருக்குது. இதேமாரி ரசம் தாங்க முடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டாச்சுங்க. அப்படி நானும் கிளம்பி வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாம் செருப்பு கடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னடா அவங்களுக்கு சாப்பாடு வேறு நான் போடாமல் போகிறேனே அப்படின்ட்டு சரின்ட்டு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. புதுசாக நம்ம உறவினர் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க செப்பலை போட்டு நல்லா கடிக்கிறது ஃபோர்ஸாலாம் கடிக்க மாட்டாங்க, சும்மா போட்டு சப்பிட்டு இருப்பாங்க. என்னடா வித்தியாசமாக ஒரு செப்பல் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அவங்களுக்கும் தீவனம் போட்டுட்டு அப்படியே நான் வேலைக்கும் கிளம்பிட்டேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.